வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தமிழ் பள்ளிகளின் வசதிகள் மேம்படுத்தப்பட பினாங்கு மாநில அரசு நிதியுதவி. முதலமைச்சர் சவ் கொன் யாவ் அறிவிப்பு. பினாங்கில் உள்ள தமிழ் பள்ளிகளின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஆண்டுக்கு 70,000 ரிங்கிட் முதல் 80,000 ரிங்கிட் வரை நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் சவ் கொன் யாவ் அறிவித்துள்ளார். இந்த நிதி ஒதுக்கீடு போதுமானதாக இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் அதிகரிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். பினாங்கு மாநில அரசு 2023 முதல் தமிழ் பள்ளிகள், மழலையர் பள்ளிகள், பஞ்சாபி பள்ளிகள், இதர அமைப்புகள் ஆகியவற்றுக்கு ஆண்டுதோறும் 2.39 மில்லியன் ரிங்கிட் சிறப்பு நிதி உதவி வழங்கி வருகிறது. தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தையும் அதன் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் வகையில் ஆசிரியர்களின் பங்கை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். பினாங்கில் நடைபெற்ற தமிழ் மொழி ஆசிரியர் மாநாட்டில் பாடத்திட்டத்தை மேம்படுத்துதல், மொழியின் மீது ஆர்வத்தை வளர்த்தல், நவீன சமூகத்தில் மொழியின் முக்கியத்துவத்தை நிலைநிறுத்துதல் போன்ற விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டன. இந்த மாநாடு ஆசிரியர்களுக்கு புதிய கற்பித்தல் முறைகளை அறிமுகப்படுத்தும் நோக்கில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் 500க்கும் மேற்பட்ட தற்கால ஆசிரியர்களும் வருங்கால ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். சிங்கப்பூர், மொரீஷியஸ் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் பங்கேற்பாளர்கள் இணையம் மூலம் கலந்து கொண்டனர். மேலும் கல்வி ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் புத்தாக்க கண்டுபிடிப்பு போட்டிகளும் நடத்தப்பட்டன. அதிகரித்து வரும் சுகாதார செலவுகளை கட்டுப்படுத்த அரசாங்கத்துடன் இணைந்து நீண்டகால தீர்வுகளை காண மலேசிய தனியார் மருத்துவமனைகள் சங்கமான APHM உறுதி பூண்டுள்ளது. தற்காலிக நடவடிக்கைகளுக்கு பதிலாக நிலையான தீர்வுகள் தேவை என்று அதன் தலைவர் டாக்டர் குல்ஜித் சிங் வலியுறுத்தினார். சுகாதார சீர்திருத்தத்தை விரைவுபடுத்துவதற்காக 60 மில்லியன் ரிங்கிட் நிதிக்கு APHM-உம் காப்பீடு நிறுவனங்களும் பங்களிக்க தயாராக உள்ளன. காப்பீடு செய்யப்பட்ட நோயாளிகள் சொந்த பணத்தை செலுத்துபவர்களை விட அதிக கட்டணம் செலுத்துவது கண்டறியப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். டெங்கு, நிமோனியா, கண்புரை போன்ற நோய்களுக்கு காப்பீடு செய்யப்பட்ட நோயாளிகளிடம் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கான எடுத்துக்காட்டுகளை PKR நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர். காப்பீடு இல்லாதவர்களுடன் ஒப்பிடும்போது காப்பீடு உள்ளவர்களிடம் பல மடங்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என தெரிவித்திருந்தனர். தனியார் மருத்துவமனைகள் வெளிப்படையான அதிகப்படியான கட்டணங்களை விதிப்பதாக புகார்கள் வந்துள்ளன. இந்த பிரச்சினைகளுக்கு நீண்டகால தீர்வு காண அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற APHM தயாராக உள்ளது என டாக்டர் குல்ஜித் மேலும் சொன்னார். பினாங்கு இந்து அறக்கட்டளை வாரியத்தின் நிர்வாகத்திற்கு எதிராக சுமார் 150 பேர் போராட்டம் நடத்திய விவகாரத்தை தொடர்ந்து வாரியத்தின் மீதான ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணையில் இருந்து கவனத்தை திசை திருப்ப வேண்டாம் என்று அதன் துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் போராட்டக்காரர்களை கேட்டுக் கொண்டார். வாரியம் சரியான பாதையில் செல்கிறது என்றும் முன்பு தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தவர்கள் இப்போது அனுதாபம் தேடுகிறார்கள் என்றும் அவர் கூறினார். போராட்டக்காரர்கள் வாரியத்தின் தலைவர் RSN ராயரின் நியமனம் குறித்தும், லிம்குவான் எங்கின் செல்வாக்கு குறித்தும், லிங்கேஸ்வரனின் துணைத் தலைவர் நியமனம் குறித்தும் கேள்விகள் எழுப்பினர். அந்த நியமனம் யாவும் பினாங்கு முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் ஆளுநரால் செய்யப்பட்டது என்று லிங்கேஸ்வரன் பதிலளித்தார். வாரியத்தின் 15 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது என்றும் புதிய தலைமுறை பொறுப்பேற்க வேண்டிய நேரம் இது என்றும் லிங்கேஸ்வரன் வாரியத்தின் முன்னாள் தலைவர் ராமசாமியை குறிப்பிட்டார். தனது செயலவை சுத்தமாகவும் பொறுப்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் உள்ளது என்றும் நிதியை தவறாக பயன்படுத்தியதற்கான ஆதாரம் இருந்தால் பதவி விலக தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். ஒப்பந்தங்கள் உட்குழுக்கள் மூலம் பரிசோதிக்கப்படுகின்றன என்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு நேரடியாக வழங்கப்படுவதில்லை என்றும் லிங்கேஸ்வரன் கூறினார். இதுவரை சுமார் 1000 மாணவர்களுக்கு 1 மில்லியன் ரிங்கிட் கல்வி உதவி நிதி வழங்கப்பட்டுள்ளது. அரசியல் சார்பு இல்லாமல் மக்களுக்கு சிறுநீரக சுத்திகரிப்பு சேவையும் வாரியம் வழங்குகிறது என்றார் அவர். விளையாட்டு எதுவாக இருந்தாலும் நாட்டின் அனைத்து விளையாட்டு வீரர்களும் கையூட்டு அல்லது குறுக்கு வழிகளில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனா யோ கூறுகையில், விளையாட்டு வெற்றியை கண்ணியத்துடனும் நேர்மையுடனும் அடைய வேண்டும். அப்போதுதான் அடையப்படும் வெற்றியை பெருமையாகவும் மரியாதையாகவும் கருத முடியும் என்றார். பேட்மிண்டன் வீரர்கள் பந்தயத்தில் ஈடுபட்டதற்காக தடை விதிக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி
அனைத்து விளையாட்டுகளும் ஊழல் நடவடிக்கைகளில் இருந்தும் போட்டி ஒழுங்குமுறையில் இருந்தும் விடுபடுவதை உறுதி செய்ய மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்துடன் இணைந்து செயல்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். தேசிய மகளிர் கால்பந்து லீக் போட்டியை வெற்றிகரமாக நடத்திய மலேசிய கால்பந்து சங்கத்திற்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். மேலும் மகளிர் அணிகள் மேம்பட கூடுதல் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் தேசிய மைதானத்தை பயிற்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அறிவித்தார். 8 அணிகள் பங்கேற்ற மகளிர் கால்பந்து லீக் போட்டியில் கிளானா யுனைடெட் FC அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. சபா, ஸ்லாங்கூர் அணிகள் முறையே 2ஆம், 3ஆம் இடங்களை பிடித்தன. ஓய்வு பெறும் வயதை மாற்றுவதற்கு முன் அரசாங்கம் தற்போது நடப்பில் கொண்டிருக்கும் SSPA எனப்படும் பொதுச் சேவைத்துறை ஊதிய திட்டத்தை கவனிக்க வேண்டும் என்று அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் தெரிவித்தார். தற்போது SSPA மீது கவனம் செலுத்தப்படுகிறது என்றும் அரசு ஊழியர்கள் சம்பள உயர்வால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். சந்தோனி மடானி திட்டத்தில் கலந்து கொண்ட ஷம்சுல் அஸ்ரி அரசு ஊழியர்கள் சிக்கனமாக இருக்கவும் செலவு செய்வதில் கவனமாக இருக்கவும் அறிவுறுத்தினார். மேலும் SSPA விருப்பத்தில் கையெழுத்திடாதவர்களுக்கு 2வது வாய்ப்பு வழங்கப்படாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். அக்டோபர் 21 முதல் நவம்பர் 30 வரை SSPA அல்லது SSM-ஐ தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நேரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் தங்கள் விருப்பப்படி முடிவெடுத்துள்ளனர். இதில் யாரையும் குறை கூற முடியாது என்று ஷம்சுல் அஸ்ரி கூறினார். 1.5 மில்லியன் அரசு ஊழியர்களில் 0.13 விழுக்காடு, அதாவது 1400 பேர் மட்டுமே SSPA விருப்பத்தில் கையெழுத்திடவில்லை. இது அவர்களின் தனிப்பட்ட தேர்வு என்றும் அரசாங்கம் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை என்றும் ஷம்சுல் அஸ்ரி குறிப்பிட்டார். நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் BN-இன் ஆதிக்கத்தை உறுதி செய்ய இளைஞர் வாக்காளர்களை அணுகுவதன் முக்கியத்துவத்தை தேசிய முன்னணியின் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜயீத் அமிடி வலியுறுத்தினார். கட்சி உறுப்பினர்களின் வாக்குகள் மட்டும் வெற்றிக்கு போதுமானதாக இருக்காது என்று அவர் கூறினார். அம்னோ, MCA, MIC ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் தமது கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு மட்டுமே வாக்களித்தால் போதாது என்றும் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களையும் குறிப்பாக இளைஞர் வாக்காளர்களையும் அணுகுவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் உள்ள 17 மாநில சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட தேசிய முன்னணிக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து தரப்பு வாக்காளர்களையும் அணுகுவதன் மூலமே தேசிய முன்னணியின் வெற்றியை உறுதி செய்ய முடியும் என்பது அவரது கருத்தாகும். கடந்த தேர்தலில் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் உள்ள 36 மாநில சட்டமன்ற தொகுதிகளில் தேசிய முன்னணி 14 தொகுதிகளையும், நம்பிக்கை கூட்டணி 17 தொகுதிகளையும், தேசிய கூட்டணி 5 தொகுதிகளையும் வென்றது குறிப்பிடத்தக்கது. வரவிருக்கும் தேர்தலில் தேசிய முன்னணி அதிக தொகுதிகளை வெல்ல இளைஞர் வாக்காளர்களின் ஆதரவு அவசியம் என்பதை ஜயீத் அமிடி வலியுறுத்தினார். சஜாத்தி மடானி என்றழைக்கப்படும் மடானி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் கிராம முன்னேற்ற செயற்குழுக்கள் உள்ளூர் சமூகத்தின் சமூக பொருளாதார மேம்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் வலியுறுத்தினார். ஒரே மாவட்டத்தில் இருந்து ஒரே மாதிரியான திட்டங்களுக்கு விண்ணப்பிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். அனைத்து திட்ட விண்ணப்பங்களும் பல கட்ட மதிப்பீடுகளை கடந்து செல்லும். கிராம முன்னேற்ற செயற்குழுக்கள் மாவட்ட அலுவலகத்துடன் கலந்துரையாடி பொருத்தமான திட்டங்கள் குறித்து ஆலோசனை பெறலாம். திட்டங்கள் மாநில மேம்பாட்டு அலுவலகம் வாயிலாகவும் பிரதமர் துறையின் அமலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவு மூலமும் அங்கீகரிக்கப்படும். இதுவரை சரவாக்கில் 1124 கிராம முன்னேற்ற செயற்குழுக்கள் சஜாத்தி மடானி திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளன. இதன் மூலம் விவசாயம், உணவு, கைவினைப் பொருட்கள், சுற்றுலா போன்ற பல்வேறு துறைகளில் சுமார் 100 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. லுபோ அந்து மாவட்டத்தில் 8 கிராம முன்னேற்ற செயற்குழுக்களுக்கு 7,20,000க்கும் அதிகமான நிதி வழங்கப்பட்டது. இந்த நிதி விவசாயம், மீன், கோழி வளர்ப்பு, சுற்றுலா போன்ற திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும். இந்த திட்டம் உள்ளூர் மக்களுக்கு வருமானம் ஈட்டித் தரும் வகையில் இருக்க வேண்டும் என்று துணை பிரதமர் குறிப்பிட்டார்.
மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் புதிய ஏர்பாஸ் A330 நியோ விமானம் தனது முதல் பயணத்தில் இருந்தே தொழில்நுட்ப கோளாறுகளை சந்தித்ததால் மேலும் 48 மணி நேரம் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சாலை உற்பத்தி தரமும் விமான விநியோகத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளுமே இதற்கு காரணம் என்று மலேசிய ஏவியேஷன் குரூப் தெரிவித்துள்ளது. புதிய விமானத்தில் இதுபோன்ற சிக்கல்கள் ஏற்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் இதற்கு அசல் பாகங்கள் உற்பத்தியாளர்களே பொறுப்பு என்றும் MAG நிர்வாக இயக்குநர் இசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த சிக்கல் மலேசிய ஏர்லைன்ஸின் நற்பெயரை கெடுப்பதாகவும் அவர் கூறினார். ரோல்ஸ் ராய்ஸ் த்ரென் 700 இயந்திரத்தால் இயங்கும் இந்த புதிய விமானம் கோலாலம்பூரில் இருந்து மெல்பர்னுக்கு தனது முதல் பயணத்தை மேற்கொண்ட போது இயந்திர கோளாறுகளை சந்தித்தது. இதனால் அடுத்தடுத்த விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. இந்த தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்ய ஏர்பாஸ் நிறுவனம் மலேசிய ஏர்லைன்ஸுக்கு உதவி செய்வதாக தெரிவித்துள்ளது. தற்போது கோலாலம்பூரில் இருந்து மெல்பர்னுக்கான பயணத்திற்கு பிற மாடல் விமானங்களை பயன்படுத்தி இயக்கப்படும் என்று இசாம் இஸ்மாயில் கூறினார். கோலாலம்பூர் மாநகராட்சி மன்றம் DBKL பொது வழிகளை தொந்தரவு செய்கிற வகையில் விற்பனையாளர்களின் வணிகப் பொருட்களை தலைநகரின் பல்வேறு பகுதிகளில் பறிமுதல் செய்து அகற்றியுள்ளது. இந்த நடவடிக்கை பொதுமக்களின் புகார்களுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் பொது இடங்களில் ஒழுங்கையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் நோக்கத்தோடும் மேற்கொள்ளப்பட்டது. ஜலான் துன் சம்பந்தன், ஜலான் தம்பிப்பிள்ளை, ஜலான் சுல்தான் அப்துல் சமாட், ஜலான் துவான்கு அப்துல் ரஹ்மான், சவுகேட் மோனோரேல் நிலையம் அருகே ஜலான் சுல்தான் அஸ்லான் ஷா ஆகிய பகுதிகளில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 1974 ஆண்டு சாலை வடிகால் கட்டட சட்டத்தின்படி இந்த பறிமுதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என இன்று முகநூலில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் DBKL குறிப்பிட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் நாற்காலிகள், பிளாஸ்டிக் மேசைகள், பொது இடங்களில் வைக்கப்பட்ட பிற கருவிகள் ஆகியன அடங்கும். இந்த பொருட்கள் ஆவணப்படுத்துதலுக்காக DBKL பறிமுதல் கிடங்கிற்கு அனுப்பப்பட்டுள்ளன. வணிகர்களும் விற்பனையாளர்களும் சட்டங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் இணங்க வேண்டும் என்று DBKL வலியுறுத்தியுள்ளது. மேலும் பொதுமக்களின் நலனுக்காக தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று புகார்களை இணையதளம் மூலம் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளது. ஸ்லாங்கூர் சாலை போக்குவரத்து துறை நடத்திய சிறப்பு சோதனையில் ஓட்டுநர் பயிற்சி நிறுவனங்களில் சீட் பெல்ட் அணியாதது, நிர்ணயிக்கப்பட்ட விவரக்குறிப்புகளை பூர்த்தி செய்யாத வாகனங்களை பயன்படுத்துதல் போன்ற தவறுகள் கண்டறியப்பட்டன. இந்த சோதனை 26 ஓட்டுநர் பயிற்சி நிறுவனங்களில் நடத்தப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில சாலை போக்குவரத்து துறையின் இயக்குநர் அஸ்ரின் புர்ஹான் தெரிவித்தார். இந்த சோதனையில் 164 பயிற்சி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. பயிற்சி ஆசிரியர்கள் சீட் பெல்ட் அணியாதது, வாகனங்களின் தொழில்நுட்ப குறைபாடுகள் முக்கிய தவறுகளாக கண்டறியப்பட்டன. பல்வேறு தவறுகளுக்காக 7 நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டன. வாகன ஓட்டுநர் பயிற்சி நிறுவனத்தின் அனுமதி, பயிற்சி ஆசிரியர்களின் சான்றிதழ், பயிற்சிக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களின் தரம் ஆகியவை சோதனையின் முக்கிய அம்சங்களாக இருந்தன. பயிற்சி நிறுவனங்கள் அனைத்து விதிகளையும் பின்பற்றுவதை உறுதி செய்வதே சோதனையின் நோக்கம் என அஸ்ரின் புர்ஹான் குறிப்பிட்டார். வாகன ஓட்டுநர் பயிற்சி நிறுவனங்கள் சட்டத்தை பின்பற்றுவதன் மூலமும் சிறந்த சேவையை வழங்குவதன் மூலமும் திறமையான ஓட்டுநர்களை உருவாக்க முடியும் என்று JPJ வலியுறுத்தியுள்ளது. மேலும் தொடர்ச்சியான சோதனைகள் மூலம் நிறுவனங்கள் விதிகளை பின்பற்றுவது உறுதி செய்யப்படும் என்று அஸ்ரின் புர்ஹான் மேலும் தெரிவித்தார். தெலோ இந்தானுக்கு அருகிலுள்ள சங்கட் லாடாவில் கால்வாயில் விளையாடிக் கொண்டிருந்த 39 வயது நபர் பலத்த நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டார். அவர் நீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுவதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்புப் படையின் அதிகாரி சபரோட்சி நூர் அஹ்மத் தெரிவித்தார். மலாக்கா காவல் நிலையத்தில் பணிபுரியும் அந்த ஆடவர் நண்பர்களுடன் தண்ணீரில் விளையாடிக் கொண்டிருந்த போது சோர்வடைந்து கரைக்கு வர முயன்றபோது நீரோட்டத்தில் சிக்கிக் கொண்டார். அந்த கால்வாயின் நீர் சுமார் 4 மீட்டர் ஆழம் கொண்டது. இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:45 மணியளவில் நிகழ்ந்துள்ளது. பேரா தீயணைப்பு மீட்புத் துறையினர் தேடல் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். தாய்லாந்துக்கு சுற்றுலா செல்லும் மலேசியர்களின் பாதுகாப்பை தாய்லாந்து அரசாங்கம் உறுதி செய்யும் என்று தாய்லாந்தின் 4வது ராணுவ பிரிவின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் பைசான் நூசாங் தெரிவித்துள்ளார். தெற்கு பகுதிகள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
கிறிஸ்துமஸ், புத்தாண்டு விடுமுறை காலங்களில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய சாலை தடைகள் தீவிரப்படுத்தப்படும். தாய்லாந்து, மலேசியா எல்லைகளில் சட்டவிரோத பாதைகளிலும் ராணுவம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடும். மலேசியர்கள் தாய்லாந்தை முக்கிய சுற்றுலா தலமாக கருதுவதால் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று பைசான் நூசாங் கூறினார். அதே நேரத்தில் மலேசியர்கள் தங்கள் சுய பாதுகாப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். பள்ளி விடுமுறை, பண்டிகை காலங்களில் கிளாந்தான் உட்பட மலேசியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் தாய்லாந்துக்கு செல்வது வழக்கம். அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தாய்லாந்து அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது என்றார் அவர். பேரா மாநிலத்தின் ஸ்ரீஸ்காண்டா பகுதியில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய 4 நபர்களை காவல்துறையினர் 24 மணி நேரத்திற்குள் கைது செய்தனர். இந்த கைது நடவடிக்கை பேரா தங்கா மாவட்ட காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டது என அதன் தலைவர் சுப்ரிண்டென்டன்ட் அஃபீசுல் ஹல்மி ஹம்சா தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களின் வயது 27 முதல் 35 வரையாகும். நேற்றிரவு 11:40 மணியளவில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக நேற்று காலை 10:06 மணிக்கு ஸ்ரீஸ்கண்டா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட 4 பேரும் டிசம்பர் 26 வரை 5 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 394 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து மேலும் தகவல் தெரிந்தவர்கள் பேராத்தங்கா காவல்துறை தலைமையகத்தின் குற்ற புலனாய்வு பிரிவை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்று போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.